எப்பவுமே நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் மட்டும் தான் யோசனை. எந்தெந்த விதத்தில் நம்ம ஜாலியாக நம்மளை வச்சுக்கலாம், போர் அடிக்காத இந்த மாதிரி. இப்போ தளபதி விஜய் அண்ணா எடுத்துக்கினா, ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பாஸ் ஆகணும்னா அண்ணன் விஜய் அண்ணா மூவிஸு, சாங்ஸு அந்த மாதிரி ஜாலியாக கேட்டுட்டு படம் பார்த்துட்டு போர் ஆச்சா கட்டிங் கூட பண்ணிக்கலாம். விஜய் அண்ணா மாதிரி இன்னைக்கு பாருங்கள், விஜய் அண்ணா படம் பார்த்துக்கிறேன் நீங்களாம். அவரை மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணி வந்துட்டேன் இன்னைக்கெல்லாம் விஜய் அண்ணா தான் தலைவர். தளபதி விஜய் அண்ணா அவர் வேறு லெவல், பொறுமைசாலி, எப்பவுமே முன்னுக்கு போகிற எண்ணத்தான் வச்சுருப்பார் தளபதி விஜய் அண்ணா. நானும் அவரோட தொண்டை ரசிகர், விஜய் அண்ணா தம்பி நான். ஸோ எப்போவுமே நம்ம ஃபேமிலி பற்றி தான் யோசனை பண்ணினே இருக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அம்மாவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தங்கச்சிங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தம்பிங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா மட்டும் இருக்கவே கூடாது. சும்மா இருந்தேன்னாக்கா சோம்பேறி ஆகிடும். காலையில் 5 மணிக்கெலாம் ஏஞ்சி தியானம் பண்ணிட்டு நைட்டு 6-7 மணிக்குள்ளே ஏதாவது சாதிச்சுன்னு இருக்கிறது ஒரே சின்ன வாழ்க்கை யா. ஸோ அந்த சின்ன வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்க முடியுமோ நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சாதிச்சுட்டே இருக்கணும். ஆனால் எப்போவுமே காசால் யாரையும் துன்பத்துறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாருக்கு மனுஷன் நோக்கடிக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அது பெரியவங்களும் இருக்கட்டும், சின்னவங்களும் இருக்கட்டும். அதுதான் என்னோட பாயிண்ட்டு. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள அமுக்கி கீழே தள்ளிடக்கூடாது. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், இல்லைனாக்கா ஒதுங்கிடணும். அவனை பற்றியே பின்னாடி பேசிட்டு அவனை அமுக்கி நம்ம மேலே வரணும், அந்த மாதிரி எண்ணெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒன்று தான். கடவுள் குத்த வரம் பிரசாதம் தான் நம்ம எல்லாருமே. ஸோ இருக்கிற மட்டும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். யாரை பற்றியே கவலை